இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் 9 மாதங்களுக்கு பிறகு 286 நாட்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பாதுகாப்பா ஒரு ஆணும் பெண்ணும் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்கன்றது. கடைசி நிமிஷம் வரைக்கும் பூமியில வந்து தரையிறங்கும் வரைக்கும் உயிரோட காப்பாற்றப்படுவாங்களா, வெடிச்சு சிதறுமா என்ற மாதிரியான ஒரு பயம், அச்சம் பலர் மத்தியிலும் இருந்தது. இந்தியாவில் சில இடங்களில் கோவில்களில் வழிபாடுகள் கூட நடத்தப்பட்டிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ், பூச் வில்மோர் இந்த 2 பேருடைய பேர்களும் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் சர்வதேச விண்வெளி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனை, புரட்சி என்று சொல்லி இன்றைக்கு பேசப்படுது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த மீடியாவை போட்டாலும், எந்த பேப்பரை வாசித்தாலும், சோசியல் மீடியாவுக்கு போனாலும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சாலும் கூட இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் பேசுபொருளாக இருக்குது. எதிர்வரப்போகிற சில நாட்களுக்கும் இதை பற்றி பலரும் வந்து கதைச்சு கொண்டே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் 9 மாதங்களா இந்த 2 பேரையும் பூமிக்கு ஏன் கூட்டி வர முடியாம போயிருந்தது? இதுக்கு முதல்ல இதை செய்திருக்கலாம் தானே? 9 மாதங்களுக்கு பிறகு பாதுகாப்பா அவங்க எப்படி கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். அடுத்த விஷயம், 2 பேரும் பாதுகாப்பா பூமிக்கு தரையிறங்கினதுக்கு பின்னால சொல்லப்படாத, பேசப்படாத ஒரு அரசியலும் வர்த்தக போட்டியும் கூட இருக்கு. அதை பற்றியும் இந்த காணொலியில பார்க்க போறோம். 3வது விஷயம், சாதாரணமாக ஒரு நபர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாருன்னு சொன்னாலே கோடிக்கணக்கில் அதிகமான சம்பளம் கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கும். இப்போ பூமியை விட்டு வெளியில போய் மிதந்து கொண்டிருந்த 2 பேருக்கும் எவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா தெளிவா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். பூஸ் ஆல்ட்ரின் யாருன்னு கேட்டால் பலருக்கும் அவருடைய பேர் வந்து நினைவிலேயே இருக்காது. ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு கேட்டால் இன்றைக்கும் பலருக்கும் தெரியும், சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். அவருடைய பேரை வந்து ஈஸியாக வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. நிலவில் 1வது காலடி எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 2வது காலடி எடுத்து வச்ச பூஸ் ஆல்ட்ரினுடைய பேர் வந்து பலருக்கும் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தான் சர்வதேச விண்வெளி பயணத்தில், ஆபத்தான பயணத்தில் ஈடுபட்டு 9 மாதங்கள் 286 நாட்களுக்கு பிறகு சாதாரணமான ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழ முடியாமல் மிதந்து கொண்டு இருந்த, சாப்பிட்றதும் மிதந்து கொண்டு, நித்திர கொள்றதும் மிதந்து கொண்டு, டாய்லெட் போகிறது, சிறுநீர் கழிக்கிறது எல்லாமே மிதந்து கொண்டு இருந்தேன்னு சொல்லி மனுஷ வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த 2 பேர் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் என்ற ஒரு பேர் மட்டும் அதிகம் உச்சரிக்கப்பட்டு வருது, அதிகம் பேசப்பட்டு வருது. இதுக்கு பின்னால 4 காரணங்கள் இருக்கு. முதலாவது விஷயம், சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்ன்றது. பெண் ஒரு ஆணுக்கு நிகரா என்னாலையும் வர முடியும், சாதிக்க முடியும் என்றதை நிரூபிச்சிருக்கிறாங்கன்றதால இது பரபரப்பாக பேசப்படுது. அவங்களுடைய பேர் அதிகம் உச்சரிக்கப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அடுத்தது அவங்களுடைய வயது 59 வயதிலையும் அவங்க ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்கன்றது. 3வது விஷயம், இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்ன்றது இந்திய ஊடகங்களிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் அதிகம் பேசப்படுது. 4வது விஷயம், இதுக்கு முதல்ல இதே மாதிரி விண்வெளி பயணத்தில் ஈடுபட்டு பூமிக்கு திரும்பும் போது தன்னுடைய உயிரை இழந்த கல்பனா சாவ்லா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண், அவங்கள மாதிரியான ஒரு துயரம் இவங்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற பிரார்த்தனை வந்து பலருக்கும் இருந்தது. சில இடங்களில் இந்தியாவில் கோவில்களில் வழிபாடுகள் கூட நடத்தப்பட்டிருந்தது. சுனிதா வில்லியம்ஸினுடைய தந்தையாரோட பூர்வீகம் வந்து இந்தியான்றதால இந்த மாதிரியான வழிபாடுகள் கூட சில இடங்களில் நடத்தப்பட்டிருந்தது. இதனால சுனிதா வில்லியம்ஸினுடைய பேர் வந்து அதிகம் உச்சரிக்கப்படுது. ஆனால் இன்டர்நேஷனல் மீடியாவை எடுத்து பார்க்குற நேரத்தில் 2 பேருடைய பேர்களும் சரிநிகராக சொல்லப்படுது. பூச் வில்மோருடைய பேரும் வந்து அதிகம் உச்சரிக்கப்படுது. இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி முதல்ல சுருக்கமாக என்னன்றதை பார்க்கலாம். என்ன சொன்னதை பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்க முடியும், தெரியாதவங்களும் இருக்க முடியும். சர்வதேச விண்வெளி நிலையம் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி. பூமியில இருந்து கொண்டு சில ஆய்வுகளை முன்னெடுக்க முடியாது. இதனால பூமியை விட்டு வெளியில போய் வெளியில என்ன இருக்குன்னு சொல்லி தேடுறது, ஆய்வுகளை நடத்துறது இதனுடைய ஒரு நோக்கம். கிட்டத்தட்ட 5 அமைப்புகள் இல்லாட்டி 5 நாடுகள் சேர்ந்து கூட்டு முயற்சி என்ற அடிப்படையில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து உருவாக்கப்படுது. மிதந்து கொண்டிருக்கிற, பயணம் செய்து கொண்டிருக்கிற, அதிக வேகத்தில் பூமிக்கு வெளியில இருக்கிற ஒரு கட்டமைப்பு என்று சொல்லி சொல்ல முடியும். இப்போ நீங்க இந்த போட்டோவில் பார்க்கறது சர்வதேச விண்வெளி நிலையம். எதிர்காலம் வந்து சர்வதேச விண்வெளி என்றதை நோக்கி தான் இருக்கு. இப்போ வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போற மாதிரி மாசுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு சுற்றுலா போறதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாகவே முன்னெடுக்கப்பட்டு வருது. ஸ்பேஸ் எக்ஸினுடைய இந்த முயற்சியை வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கிற இலோன் மஸ்க் வந்து அதுக்கான தீவிரமான முயற்சியில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நிலவுக்கு எவ்வளவு ஈஸியாக போகலாம் என்றதை பற்றின ஆய்வுகள் சொல்லி, இதுக்கான கல்வி சம்பந்தமான ஆய்வுகள் சொல்லி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஏராளமான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதை நோக்கமாக கொண்டு அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அங்கே தான் இந்த 2 பேரும் போறாங்க, நாங்கள் ஆய்வுகளை செய்ய போறோம் என்றது அதனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. நாசா வந்து என்ன செய்யறாங்க, தனியார் நிறுவனங்களுக்கு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும், இலோன் மஸ்க் நிறுவனத்துக்கும், போயிங் நிறுவனத்துக்கும் ஒரு உடன்படிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு நாசா இந்த மாதிரியான விண்வெளி வீரர்களை வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம், தனியார் நிறுவனங்கள் அதை அனுப்ப முடியும் என்ற மாதிரி
மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமா செலவுகளை குறைச்சிக் கொள்ளலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த முயற்சியினுடைய முதல் கட்டமா போயிங் நிறுவனம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மனிதர்களோட முதலாவது போயிங் நிறுவனத்தினுடைய முதலாவது முயற்சி, நாங்க வந்து ஒரு ஸ்டார்லைனை உருவாக்கி அந்த ஸ்டார்லைனுக்குள்ள விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப போறோம், பாதுகாப்பா திரும்பங்களால் கூட்டி வர முடியும் என்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பரீட்சாத்த முயற்சியா வந்து பூச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் சர்வதேச விண்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க. போன வருஷம் ஜூன் மாதத்துல இந்த பயணம், ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த பயணம் நடந்திருந்தது. வெறும் 8 நாட்கள் மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. 8 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பூமிக்கு திரும்புவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் போற நேரத்திலேயே வந்து கோளாறு ஏற்படுது, ஸ்டார்லைன்ல வந்து கோளாறு ஏற்படுது, ஹீலியம் கசிவு ஏற்படுதுன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனால அந்த ஸ்டார்லைன்ல வந்து பூமிக்கு திரும்ப முடியாது என்றதால கிட்டத்தட்ட 9 மாதங்கள் 286 நாட்கள் எதிர்பார்த்ததை விட அங்க தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. எதிர்பார்த்ததை விட தங்கி இருக்கிறாங்க, அங்க பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. இது உண்மையா பொய்யான்ற மாதிரியான மீம்ஸையும் நீங்க சில நேரங்களில் கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க திரும்ப வர முடியாம ஒரு சூழல் உருவாகி இருந்ததை தவிர மற்ற எல்லா வசதிகளும் அவங்களுக்கு அங்க இருந்தது. இப்ப டெலிவரி, ஃபுட் டெலிவரி மாதிரி அவங்களுக்கான உடுப்பு, சாப்பாடு, குடிநீர் வந்து அவங்களுடைய சிறுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அதை திரும்ப குடிக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகமான குடிநீரும் பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு டெலிவரியாகவும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான வசதிகள் இருந்தது. எதிர்பார்த்ததை விட அதிகமான நாட்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஏராளமான ஆய்வுகளையும் இவங்க முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதெல்லாம் இப்ப சமர்ப்பிக்கப்படும். ஏற்கனவே பல தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி போனதுக்கு பிறகு அவங்களுடைய பிசிக்கலாகவும் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்திருக்கும், மன ரீதியிலையும் சிக்கல்கள் இருந்திருக்க முடியும். அங்கிருந்து கொண்டு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. சில பண்டிகைகளை, கிறிஸ்மஸை கூட கொண்டாடி இருந்தாங்க, வேற சில பண்டிகைகளையும் கொண்டாடி இருந்தாங்க. இந்த மாதிரியான சில நல்லதும் நடந்தது, சில சவால்களும் இருந்தது. அப்ப எதிர்பார்த்த மாதிரி இவங்களால பூமிக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல் உருவாகுது. இந்த இடத்துல தான் நான் முதல்ல சொன்ன அந்த வர்த்தக போட்டி ஏற்படுது. போயிங் நிறுவனத்தால முதல் முயற்சியை அது முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது கிட்டத்தட்ட தோல்வி என்று சொல்ல முடியும். வெற்றிகரமா அனுப்பினாலும் கூட அதே ஸ்டார்லைன்ல வந்து இந்த 2 பேரும் பூமிக்கு திரும்ப முடியாம போயிருந்தது. இதனால ஒரு விதத்துல போயிங் நிறுவனத்துக்கு இது ஒரு தோல்வி. இலோன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதுக்குள்ள வருது. இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையிலையும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக போட்டி இருக்கு, ஸ்பேஸ் எக்ஸுக்கும் போயிங் நிறுவனத்துக்கும் இடையில. இப்போ இலோன் மஸ்க் சொல்றார் வந்து, எங்களுடைய கேப்சியூலை வந்து நாங்கள் அனுப்புவோம், அதில் இந்த 2 பேரையும் பாதுகாப்பாக கூட்டி வர முடியும் என்ற மாதிரியான ஒரு முயற்சி அவரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இதுக்கு முதல்ல ஏன் கூட்டி வர முடியாதுன்னு கேட்டால், நாசா சொல்கிற ஒரு விளக்கம் என்று சொன்னால் அதுக்கான தயார்படுத்தலுக்கு வேறு வேறு விஷயங்களுக்குன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அதுக்கான ஒரு அட்டவணை இருக்குது, நினைச்ச மாதிரியெல்லாம் உடனடியாக அனுப்ப முடியாது. இதனால தான் இந்த தாமதம் என்றது நாசாவினுடைய ஒரு விளக்கமாக இருந்தது. ஆனால் இலோன் மஸ்க் இதில் சொல்கிற ஒரு அரசியல் காரணமும் இருக்குது, அதையும் நான் போக போக என்று சொல்கிறேன். இலோன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து செப்டம்பர் மாதத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 4 விண்வெளி வீரர்களோட ஒரு கேப்சியூல் அனுப்புறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்போ நாசா நிறுவனம் இதில் தலையீடு செய்து சொல்கிறாங்க, நீங்கள் 4 பேரை அனுப்ப தேவையில்லை, 2 பேரை மட்டும் இப்போதைக்கு அனுப்புங்க. அவங்களோட மிஷன் என்னன்னு சொன்னால், செப்டம்பர் மாதத்தில் போனவங்களுடைய மிஷன் வந்து 6 மாதங்கள் அங்கே போய் ஆய்வுகளை செய்கிறது, அவங்களுக்கான உதவிகளை செய்கிறது. இதில் 4 பேர் போகிறதுக்கான வசதிகள் இருந்தது. அப்போ 4 பேரையும் அனுப்பாமல் 2 பேரையும் மட்டும் அனுப்புங்க. இந்த 6 மாத மிஷன் முடிஞ்சு மார்ச் மாதத்தில் அந்த கேப்சியூல் பூமிக்கு திரும்பும் போது சுனிதா வில்லியம்ஸையும் பூச் வில்மோரையும் பாதுகாப்பாக நாங்கள் கூட்டி வர முடியும் என்ற மாதிரியான ஒரு நாசாவினுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இப்போ மார்ச் மாதம் அதே கேப்சியூலில் வந்து சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் ஏற்கனவே செப்டம்பர் மாதத்தில் போன 2 விண்வெளி வீரர்களும் சொல்லி 4 பேர் பாதுகாப்பாக பூமிக்கு தரையிறங்கி இருக்கிறாங்க. தரையிறங்கும் வரைக்கும் இது பாதுகாப்பான பயணமா இருக்குமா என்ற ஒரு கேள்வி கூட இருந்தது. ஏன்னு சொன்னா அவங்க ஆரம்பத்தில் பயணம் செய்த போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைன் வந்து கோளாறுக்கு உள்ளாகி இருந்தது. எளிமையாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நாங்கள் விளங்கி கொள்றதா இருந்தா, இப்போ காரை நாங்கள் டிரைவ் பண்ணி போற நேரத்தில் ஸ்டேரிங் வேலை செய்யாமல் இருக்குமா இருந்தால் காரை வந்து திருப்ப முடியாது. அந்த மாதிரியான ஒரு கோளாறு ஏற்படுது. அடுத்து ஹீலியம் கசிவு ஏற்படுது. இப்போ வாகனங்களுக்கு எரிபொருள் மூலமாக வாகனங்கள் எப்படி பயணம் செய்தோ அதே மாதிரி தான் இந்த கேப்சியூல் ஸ்டார்லைன் எல்லாமே ஹீலியத்தில் பயணம் செய்யும். ஹீலியம் வந்து கசியுது என்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு பலூனில் ஓட்ட போட்டால் அந்த காற்று வந்து வெளியில போய் கசியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி, ஓரளவுக்கு அப்படியே கிடையாது, அதே மாதிரியான ஒரு உதாரணத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த தொழில்நுட்ப கோளாறு விளங்கி கொள்றதா இருந்தா. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே
ஏற்பட்டிருந்தது. இதனால் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றதால தான் ஏற்கனவே பூமிக்கு திரும்பாமல் இருந்தாங்க. இந்த கேப்சியூலையும் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமா, பாதுகாப்பாக திரும்புவாங்களா, கல்பனா சாவ்லாவுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு நிலைமை இவங்களுக்கும் ஏற்படுமான்ற மாதிரியான பல விஷயங்கள் கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டிருந்தது. இன்றைக்கு அது பாதுகாப்பாக கடலில் விழுந்திருக்கு. கடலில் விழுந்ததுக்கு பிறகு அந்த கேப்சியூல் ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கு. கப்பலில் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு அவங்க வெளியில் வர்றாங்க. அதிலிருந்து வெளியில் வரும்போது அவங்களால சாதாரணமாக நடக்கக்கூட முடியாது. என்னென்னு சொன்னால் 9 மாதங்கள் 286 நாட்கள் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்றது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பும் கூட. நாங்கள் சாப்பிட்றது, டாய்லெட் போகிறது, சிறுநீர் கழிக்கிறது, எல்லா விஷயங்களும் நித்திர கொள்றது வரைக்கும் மிதந்து கொண்டுதான் என்றது 286 நாட்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பிறகு இப்போ நாடு பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. பூமிக்கு திரும்பினதும் உடனடியாகவே எழும்பி நடக்க முடியாது. அவங்களுக்கு பிசிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கும். உயரம் தற்காலிகமாக கூடி இருக்கும் சொல்லி சொல்றாங்க. இதை தவிர அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உடனடியாவே அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்து வாழ போறது கிடையாது. சமூகத்தில் வாழ போறது கிடையாது. 45 நாட்கள் அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு விதமான புனர்வாழ்வுக்கு 45 நாட்கள் முற்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் புச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும். இதுக்கு பின்னால் இருக்கிற வர்த்தக போட்டி என்னன்னு சொன்னா, இலோன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸுக்கும் போயிங் நிறுவனத்துக்கும் இடையிலான வர்த்தக போட்டி. போயிங் நிறுவனத்தால் செய்ய முடியாம போனதா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சாதிச்சு காட்டியிருக்கின்றது. அவருடைய வர்த்தக ரீதியான ஒரு வெற்றியா ஒரு பக்கம் பார்க்கப்படலாம். இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு சொன்னா, இலோன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீவிரமான ஆதரவாளர், தான் அவரை ஜனாதிபதி ஆக்கணும் என்ற மாதிரி பல இடங்கள்லையும் கதைச்சு கொண்டிருப்பார். இப்பவும் கூட டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியா இல்லாட்டி இலோன் மஸ்க் ஜனாதிபதியான்ற மாதிரியான ஒரு கேள்வி ஏற்படுற மாதிரியான சம்பவங்கள் கூட தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு நேர்காணலில் ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த நேர்காணலில் இலோன் மஸ்க் இதுக்கு முதல்ல சொல்றார், நாங்கள் ஏற்கனவே கூட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரியான முயற்சியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முன்னெடுத்திருந்தாலும் இதுக்கு முதல்ல இருந்த நிர்வாகம், பைடன் நிர்வாகம் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருந்ததால தான் இவ்வளவு 9 மாதங்கள் இவங்கள பூமிக்கு கூட்டி வர முடியாமல் இருந்தது. இப்போ பாதுகாப்பாக கூட்டி வர முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள், ட்ரம்புக்கு பாராட்டுக்கள் என்ற மாதிரி இது ஒரு அரசியலாக்குறதுக்கான முயற்சியும் ஒரு பக்கம் இதுக்கு முதல்லையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது, இப்பவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நான் சொன்ன அந்த சுவாரஸ்யமான கேள்வி, பொதுவாக பூமியில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ பூமிக்கு வெளியில் போன இந்த 2 பேருக்கும் எவ்வளவு சம்பளம் சொல்லி ஒரு முன்னாள் விண்வெளி வீரர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், ஓவர் டைம்னு சொல்லி மேலதிகமான நேர கொடுப்பனவுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனால் மேலதிகமான ஒரே ஒரு கொடுப்பனவு இருக்கு. ஒரு நாளுக்கு வெறும் $4 மட்டும்தான் இந்த மேலதிகமான விசேடமான ஒரே ஒரு கொடுப்பனவு. வெறும் $4 ஒரு நாளுக்கு விண்வெளி வீரர்களுக்கு கொடுக்கப்படுது. இவங்க தங்கியிருந்த 286 நாட்களுக்கும் 99 மாதங்களுக்கும் இவங்களுக்கு கிடைக்க போற மொத்த பணத்தினுடைய பெறுமதி $94,998 தொடக்கம் $1,23,152 அமெரிக்க டாலர் சொல்லி சொல்லப்படுது. இந்திய பணப்பெறுமதியில் வெறும் 82 லட்சம் ரூபாய் மட்டும்தான் தங்களுடைய உயிரை பணயம் வச்சு பயணம் செய்த இந்த 2 பேருக்கும் ஒரு கொடுப்பனவா சம்பளமா கிடைக்க போகுது. இலங்கை பெறுமதியில் 2,80,00,000 ரூபாய் கிடைக்க போகுது. இந்திய சினிமாவில் ஒரு சினிமா நடிகருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட குறைவான ஒரு கொடுப்பனவு தங்களுடைய உயிரை பணயம் வச்சு சாதாரணமான மனித வாழ்க்கையை வாழ முடியாமல் மிதந்து கொண்டிருந்த இந்த 2 பேருக்கும் கிடைக்க போகுது என்றதும் இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. இதில் இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய 59வது வயதில் இந்த சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதல்லையும் 2 தடவை அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் 3வது தடவையாக தன்னுடைய 59வது வயதில் 8 நாட்கள் என்று சொல்லி பயணம் செய்து 9 மாதங்கள் 286 நாட்கள் தங்கியிருந்து இப்போ அவங்க பாதுகாப்பாக திரும்பி இருக்கிறாங்க. இந்த வயதிலையும் இந்த சாதனையை படைச்சிருக்கிறாங்க என்றதும் இதில் இருக்கிற மற்றவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது என்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை பாடமாகவும் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எதிர்வரப்போகிற சில நாட்களுக்கும் கூட இந்த விஷயம் பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கும். இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் முடிஞ்ச அந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.